நின்னு முறைச்சா அடிச்சாங்க, என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் தலைவரா இருந்துகிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசுறது சரியா? இந்த கேள்வி பல பேருக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஓப்பனா பேசி கிழிச்சு தார் தாரா தொங்க விட்டாரு அண்ணாமலை. ஓடுங்க, ஓடுங்க, நீங்கலாம் அரசியல் களத்துல இருக்கிறதுக்கான ஒரு அருகதை கூட கிடையாது. நீங்க போயிரணும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. டோட்டலா பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. திருமாவளவன் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பெரிய விஷயம். ஒரு கட்சியினுடைய தலைவர். சோ இவர் எந்த அளவுக்கு ரொம்ப பொட்டன்ஷியலா மக்கள் கிட்ட எவ்வளவு லாயலா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். இதுல உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். திருமாவளவன் அவர்கள் அவர் வந்துட்டு இருந்த அந்த வாகனம் ஒரு 2 வீலர் மேல மோதி இருக்கு, லைட்டா ஒராசிச்சிருக்கோ, மோதி இருக்கோ. இதை பார்த்து அந்த நபர் வழக்கறிஞரா இருக்கிற அந்த நபர் கோபப்பட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அங்க யார் இருக்காங்க என்னன்னு தெரியாமையே போயிட்டு முறைக்கிறாரு. அந்த சம்திங் என்னவோ ஒண்ணு நடக்குது. பின்னாடி இருக்கிற எஸ்கார்ட் போலீஸ் எல்லாம் வராங்க. அண்ட் இங்க இருக்கிறவங்க தலைவர் உள்ள இருக்காரு அப்படின்னும் போது யாரா இருந்தா என்ன, ஏன் இடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர் டப்புனு வண்டியை தூக்கி தள்ளி விட்டுறாங்க. அது ஓடி கீழே விழுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற திருமாவளவன் அவர்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றச்சாட்டா இருக்கும். இந்த நேரத்துல மீதம் இருக்கிற திருமாவளவன் கூட இருக்கிற வழக்கறிஞர்கள் எகிற உடனே இவரும் கொஞ்சம் முறைக்க, போலீஸ் தலையில அடிக்க, அவங்க அடிக்க அப்படின்னு இந்த விஷயம் வேற மாதிரி போயிடுது. சோ ஒரு வேகமா ஓடி ஓடி ஒளிர அளவுக்கு அங்க நடக்குது அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ அடிச்சுக்கிட்டே தான் போறாங்க. அது எல்லாமே நம்ம வீடியோஸ் பார்த்தோம். அன்னைக்கு ஒரு கிளாரிட்டி வீடியோ கொடுத்தாரு திருமாவளவன். சோ நாங்க யாருமே தொடல, நாங்க அடிக்கல, சும்மா ஏதோ கோபத்துல அவங்க பேசும்போது அவர் முறைக்கிறாரு அப்படிங்கிறதுனால என்னப்பா அப்படின்னு சொல்லி லைட்டா பண்ணது. அண்ட் பாதுகாப்புக்காக போலீஸார் அவங்களை உள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அன்னைக்கு அவர் கொடுத்த தகவலா இருந்துச்சு. அண்ட் திரும்பவும் ஒரு மீட்டிங்ல ஒரு 2 நாள் கழிச்சு திருமாவளவன் அவர்கள் பேசுற ஒரு விஷயம் என்ன சொல்றாரு பார்த்திருப்பீங்கல்ல. என்ன சொல்றாருன்னா, நின்றுட்டு பேசுறாரு, அவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கும் போது அவர் பேசுறது என்ன, திருமாவளவன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, அவர் என்ன எதுவுமே கேட்கல, அவர் பேசல, அவர் இறங்கி வரல அப்படின்னு. ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிற எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, என்னை வேணும்னே வாலண்டரா முறைக்கிறான் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பை தாண்டி நான் எப்படி இறங்கி வர முடியும் சார், உங்களை என்ன சார் பண்ணிடுவாங்க, ஏன் இப்படிலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ என்ன அவன் முறைக்கிறான், என்னவோ பண்றான் அப்படிங்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், நான் எப்படி இறங்க முடியும். இதுவே எடப்பாடியார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் போது அவரை யாராச்சும் நீங்க ஏன் இறங்கி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? அவர் இறங்கி ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்றத கேட்பாங்களா? என்னால எப்படிங்க வர முடியும், நான் எப்படி வர முடியும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவன் முறைச்சான், இவங்க அடிச்சாங்க. அவரு அவ்வளவு ஒரு பாணியில சொல்றாருங்க, முறைச்சா அடிச்சாங்க அப்படின்னு. முறைச்சா அடிப்பீங்களா? நம்மளுக்கே அந்த கொஸ்டின் இருக்குல்ல, முறைச்சா அடிப்பீங்களா? ஒரு சண்டை நடக்குதுன்னா முறைக்கதான் செய்வாங்க. அவன் வண்டியை தள்ளி விட்டீங்கன்னா முறைக்கதான் செய்வாங்க. அவன் வண்டி அப்படியே ஓடி போய் கீழே விழுது. அந்த வண்டி பின்னாடி அவர் ஓடுறாருல, அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வலி எப்படி இருக்குது, நம்மளுக்கு பார்க்கும் போதே எப்படி வலிக்குது. அப்ப ஓடதான் செய்வாங்க, அப்படி முறைக்கதான் செய்வாங்க. அதுக்கு முறைச்சா அடிப்பீங்களா? அந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்குதானே. சோ அடிக்கிறதுல அவரு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சும்மா ஒரு 2 ரொம்பலாம் ஒன்னும் அடிக்கல, ஒன்னும் பெருசாலாம் அடிக்கல, முறைச்சான். அவன் எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த இது எதுவுமே தெரியாது, முறைச்சதுனால அடிச்சாங்க அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டா அவர் சொல்லிட்டாருங்க. சோ இதுல ஹாஸ்பிட்டல்ல வேற அடிச்ச உடனே இது கழுந்துடுச்சு, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இதுல நாடகம் ஆடி ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களை முன்னாடி வைக்கிறாரு. நம்ம அண்ணாமலை சும்மா இருப்பாரா? முக்கியமான விஷயமே இங்கதான் இருக்கு. சரி, அண்ணாமலை இவர் ஏன் இவ்வளவு கொதிச்சிடணும் திருமாவளவனுக்கு அப்போசிட்டா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, பேசியிருந்தாருன்னு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இது உடனே அண்ணாமலை அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வருவாங்க, இவங்க எல்லாம் யாரு ஏவி விட்ட மனுஷங்கன்னு தெரியல, RSS ஆன்னு தெரியல, பாஜகவினுடைய அமைப்பை சார்ந்தவர்களான்னு தெரியல, இல்ல அண்ணாமலையே ரெடி பண்ண ஆளான்னு தெரியல, இதுக்கு பின்னாடி இவர்களா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் கூட, குவெஸ்டின் மார்க் கூட அண்ணாமலையோட பேரை போட்டிருந்தாரு, கேட்டிருந்தாரு. இது என்ன ஆகுது, ஒரு இம்பாக்டா கிரியேட் பண்ணுது. சோ அண்ணாமலை அவர்களுக்கு காண்டி ஏறுது. இதுல முறைச்சா அடிச்சேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஒரு எம்பியா இவர் இப்பெல்லாம் பேசலாமா? மக்களுக்கு எந்த சூழ்நிலையிலும், எந்த விஷயத்திலையும், எந்த நேரத்திலையும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், அரசியல் தலைவர்கள் அப்படிங்கும் போது நீங்க எப்படி இப்பெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு வைத்தறிச்சல். சோ அவர் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
நீங்க முறைச்சா அடிப்பீங்க அப்படிதானே? ஓகே, இந்தியாவோட பார்டருக்கு போய் நில்லுங்க. அங்க நின்னீங்கன்னா பாகிஸ்தான் ஆளுங்க முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்களாம். அவங்கள போய் ஒரு 4 தட்டு தட்டணும். போய் அடிச்சுட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சீரியஸா வர்த்தான கேள்விதாங்க. கரெக்ட் தானே? முறைச்சா அடிப்பேன்னா அவெல்லாம் நம்மள வச்சு செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நான் அப்படி பிளான் பண்றேன், இப்படி பிளான் பண்றேன், இந்தியாவை அப்படி செய்வேன்னு வாய் ஊதார் நிறைய விடுறாங்கல்ல. போறது முறைக்கிறாங்கல்ல, போட்டு 2 சாத்திட்டு வர்றது. என்ன சார்? சரி, இப்போ இந்த விஷயம் நடக்குதுல, இவர் சொல்லிட்டு நாரா புடிச்சு கிழிச்சு விடுறாரு அண்ணாமலை. நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. சோ சூரியன் வந்து ரொம்ப அதிகமா உதிக்குது அப்படின்னாலும் RSS அமைப்பு காரணம், சூரியன் வரவே இல்லைனாலும் RSS அமைப்பு காரணம், மழை வந்தா RSS, புயல் அடிச்சா RSS, எல்லாத்துக்கும் பாஜக, எல்லாத்துக்கும் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து சரி ஓகே, இன்வெஸ்டிகேஷன் டீம் கூட அமைங்க, எல்லாரையுமே விசாரிங்க, ஆணையம் எல்லாம் கூட அமைச்சு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அழகா பாருங்க. பார்த்துட்டு அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர்களா வைக்கிறீங்கல்ல, அதுல என்ன கூட வச்சுட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, யார் இதுல குற்றம் பண்ணிருக்காங்க, உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்குள்ளவே நடந்துகிட்ட இந்த மோதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அந்த நேரத்துல நம்ம இங்க அரசியல் பண்றதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் களத்தை விட்டு ஓடணும். ஓட முடியுமா? ஓடுறாரா? இது வந்து நேரடியா உங்களுடைய செய்தியாளர்களை வச்சுட்டு நான் திருமாவளவன் அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தரமான பதிலடி அவர் கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம இங்க ஒரு இஷ்யூஸ் நடக்குது, லைக் அந்த கார் இஷ்யூ நடக்குது இல்லையா, அங்க நடக்குது. ஒரு பத்திரிகையாளர் தான் வந்து இதை ஷூட் பண்றாரு, ஒரு செய்தியில வெளியாகுது. இதை பார்த்துட்டு நான் அப்படியே எடுத்து என்னுடைய எக்ஸ் வலைதளத்துல போடுறேன். இந்த போஸ்ட நான் தான் எடுத்தேன், நான் தான் ஆள் வச்சு பண்ணேன், எதுக்கு இந்த மாதிரிலாம், நான் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படிங்கறத அண்ணாமலை கேட்கிறாரு. சோ இப்ப இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. சோ நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா, யார் வேணும்னாலும் உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு அப்போசிட்டா பேசினாலும், நியாயமா பேசினாலும், பாசிட்டிவா பேசினாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம். நீங்க என்ன வேணா அங்க அதெல்லாம் போடலாம். ஆனா திருமாவளவன் அவர்கள் அத ஏதாவது அந்த மாதிரி வச்சிருக்காரா? சோ தனது எக்ஸ் வலைதளத்துல அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அந்த கருத்து கேட்க மட்டும்தான் முடியும், நீங்க எதிர்கருத்து சொல்ல முடியாது. ஏன் கமெண்ட்டை டிசபிள் பண்ணி வச்சிருவாரு. அந்த மாதிரி இருக்கிற ஆளு பிஜேபியை பத்தியும் எங்களை பத்தியும் பேசுறதுக்கு என்ன தராதரம் இருக்கு? எதுக்கு அவர்லாம் பேசுறாரு? பேசலாமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு செம்ம கேள்வி கேட்கிறாரு. இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது தரம் கெட்ட அரசியல் அப்படிங்கிறது, இவரை நான் வந்து என்னென்னவோ நினைச்சேன், இவ்வளவு மோசமா தரம் கெட்ட அரசியல் நடத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப மோசமா இருக்கு இவருடைய அரசியல். இந்த அரசியல் அமைப்பை விட்டே அவர் ஓடணும். இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டு இந்த விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல யாருமே இல்லை, நீங்க உங்களுடைய ஆளுங்களுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இதை விட்டு அவர் ஓடணும். ஓடுவாரா அப்படிங்கிறது ஒரு முடிவுரையா இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். திருமாவளவன், அண்ணாமலை இவங்களுடைய கேம் தான் இன்னைக்கான ட்ரெண்டிங் விஷயமா இருக்கு. சோ அண்ணாமலை அவர்கள் திருமாவளவனை வச்சு செஞ்சிருக்காப்ல, செம்மையான மெசேஜஸ் எல்லாம் கொடுத்திருக்காப்ல. இவருக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அன்னைக்கு நடந்துச்சு ஒரு சம்பவம், அடுத்தது ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோவில் முழுக்க ஒரு விஷயத்த வேற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு வேற மாதிரி டோட்டலா, அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம், விதம், பாணி அப்படிங்கிறது டோட்டலா வேற மாதிரி இருந்தது. ஆனா மக்கள் முன்னாடி அவருக்கு கைத்தட்டல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஒரு மாதிரி ரொம்ப திமுறா, பயங்கர கெத்தா, நான் தான்ப்பா மாசு அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சான், அவன் அடிச்சான், என்னது இதெல்லாம் அப்படிதானே பேசினாரு. சோ இப்போ அண்ணாமலை அவருக்கு சரியான தக்க பதிலடி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ணாமலை சொன்னது சரிதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை இஸ் பெஸ்ட்ன்னு போடுங்க, இல்லைன்னா அண்ணாமலை இஸ் கரெக்ட்ன்னு போடுங்க. அண்ட் எவ்வளவு பேர் அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.